ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். முருகேசன். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பவர்ஃபுல் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி நான் பண்ணி அடிக்கடி லாபம் சம்பாதிக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி பற்றி தான் இதில் பேச போகிறேன். இன்றைக்கி இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி ஒரு நல்ல லாபத்தை நான் பார்த்தேன். அதுதான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி என்னோடய ஸ்ட்ராட்டஜிகளை அடிக்கடி ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நல்ல ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி இந்த ஆளுங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. நான் ஒரு 2 செகண்ட் நிப்பாட்டினேன், நீங்கள் ஃபஸ்ட்டு அதை பண்ணிக்கிங்க. ஓகே, பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு சார்ட்டு. ஓகேங்களா, இது 5 மினிட் சார்ட்டு. நான் இதில் எந்த ஒரு இண்டிகேட்டரும் யூஸ் பண்ணல. இந்த ஒரு கேண்டில் ஸ்டிக்கை மட்டும் வச்சு தான் நான் ட்ரேட் பண்ணேன். ஓகேங்களா, அது எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த 2 க்ரீன் கலர் கேண்டில். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த 3 கேண்டில் பாருங்கள். இந்த கேண்டிலுக்கு இன்சைடு பார் கிட்டத்தட்ட இந்த ஒரு மூவுக்கு அப்புறம் ஒரு கரெக்ஷன் மார்க்கெட்டில் நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா, அது உங்களுக்கு தெரியும்னு பார்க்குறேன். இந்த 2 மூவ் நல்ல ஒரு மூவுக்கு அப்புறம் இந்த இது ஒரு கரெக்ஷன், ஒரு சின்ன ஒரு கன்சால்டேஷன் நடக்குது. ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா ஓகேங்களா, இதுங்க. இது மற்ற கேண்டில் ஸ்டிக்லாம் மறைச்சி வச்சுக்கிறேன். அது எதுக்குன்னு சொன்னாதான் நான் அப்புறம் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள்ங்கிற ஒரு செமெண்ட்ரிக்கல் பேட்டர்ன் மாதிரி தெரியுது. ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி ஒன்று தெரியுது. ஓகேங்களா, எப்போ இந்த பேட்டர்னை மேலே பிரேக் அவுட் பண்ணுதோ அப்போ மேலே ப்ரைஸ் போகலாம், இல்லைன்னா கீழே பிரேக் அவுட் பண்ணால் ப்ரைஸ் போகலாம். இந்த இதில் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஹேண்டிலே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இதை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, கொஞ்சம் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இது பிரேக் அவுட் பண்ணாலும் க்ளோசிங் உள்ளே கொடுத்துருக்கு. ஓகேங்களா, அதனால் இன்னும் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா, ஆனால் ஓகே, இப்போ இந்த ஹேண்டில் பாருங்கள், நல்லாவே பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, நல்லாவே பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. இது சரி, இது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஓகேங்களா, இதை நல்லாவே ப்ரைஸ் பிரேக் அவுட் பண்ணிச்சு. இந்த மாதிரி பிரேக் அவுட் பண்ணோன்னே எப்படி ட்ரேட் பண்ணுவீங்க? ஓகேங்களா, ஒன்று இந்த பிரேக் அவுட் பண்ணி இந்த ஹேண்டில் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சில பேர் ட்ரேட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாதீங்க. ஓகேங்களா, அது தப்பு. சரி, ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிடுச்சு. அதாவது கேண்டில் ஸ்டிக்கு இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ எங்கே ட்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த இடத்துல பை பண்ணுவீங்க. ஸ்டாப் லாஸ் இங்கே வைப்பீங்க. ஓகேங்களா, பை, இது ஸ்டாப். இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைப்பீங்க. இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வைப்பீங்க. இது பை பண்ணுவீங்க. ஓகேங்களா, இதோட ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதிகமானா உங்களோட ஸ்டாப் லாஸ் கிட்டாச்சுன்னா நீங்கள் இழக்கக்கூடிய பணம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் அப்படி பண்ணாதீங்க. அப்படி இல்லைன்னா இன்னொரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, ஒரு 50% ப்ரைஸ் ரீட்ரேஸ்மெண்ட் ஆச்சுன்னா லிமிட் ஆர்டர் போட்டு இங்கே என்ட்ரி பண்ணலாம். அது ஒரு வாய்ப்பு. அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ரெட் கலர் ஹேண்டில் எதுவும் வருதா அப்படிங்கன்னு பாருங்கள். ஓகேங்களா, ஒரு சின்ன
ஒரு ட்ரெண்டில் அந்த இதில் வந்து எதுவும் சின்ன ஒரு ரெட் கலர் கேண்டில் வருதான்னு பாருங்கள். அந்த ரெட் கலர் கேண்டிலை மேலே பிரேக் அவுட் பண்ணும்போது பை பண்ணிவிட்டு கீழே ஸ்டாப் லாஸ் போடுங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் கொடுக்கும். ஓகேங்களா, இந்த இடத்துல சக்ஸஸ் கொடுக்கும். இப்போ வந்து திரும்பவும் சொல்கிறேன், இந்த மாதிரி பிரேக் அவுட் பண்ணோடனே இங்கே பை பண்ணிவிட்டு இங்கே ஸ்டாப் லாஸ் போடாதீங்க. ஏன்னா ஒரு சமயம் பால்ஸ் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இழக்கக்கூடிய பணம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் அந்த வேலையை பண்ணாதீங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்தது அப்படின்னா அந்த ரெட் கலர் கேண்டிலை மேலே பிரேக் அவுட் பண்ணும்போது இங்கே பை பண்ணுங்கள், இங்கே ஸ்டாப் லாஸ் வைங்க. அப்படியும் இல்லை அப்படின்னா லிமிட் ஆர்டருக்கான போட்டு வைங்க. ஒரு 50% கிட்ட இந்த கேண்டிலோட 50 பாதிகிட்ட பாதி எடுத்து அதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்து லிமிட் ஆர்டர் போட்டு வைங்க, இங்கே பை பண்ணுங்கள். ஓகேங்களா, இங்கே ஸ்டாப் வைங்க. ஓகேங்களா, அப்போ உங்களுக்கு வந்து ஒரு சமயம் பால்ஸ் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா உங்களோட லாஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் ஒரு மெத்தட். ஆனால் நான் வந்து இந்த 50% ஆர்டர் கூட பண்ண மாட்டேன். ரொம்ப அதிகமாக பண்ணுறது இங்கே எது ரெட் கலர் கேண்டில், சின்ன ஒரு ரெட் கலர் கேண்டில் வருதா அதை மேலே பிரேக் அவுட் பண்ணால் போய் இங்கே ஸ்டாப் லாஸ் போட பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா இந்த பிரேக் அவுட்டு அடுத்து வர கேண்டில் என்னன்னு வெயிட் பண்ணி பார்ப்பேன். சரி, ஓகே, அடுத்து வர கேண்டில் இந்த மாதிரி வருது. இந்த மாதிரி வந்தோடனே என்ன பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், இந்த கேண்டிலை பாருங்கள், டாப் ரெண்டு ஒரே ப்ரீவியஸ் ஹையை வந்து இந்த கேண்டில் பிரேக் அவுட்டே பண்ணல. ஓகேங்களா, அடுத்து வந்து ப்ரீவியஸ் லோவையும் பிரேக் அவுட் பண்ணல. ஓகேங்களா, அதனால் இப்போ திரும்பவும் வெயிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எதுவும் பால்ஸ் பிரேக் இவ்வளோ தூரம் ரீட்ரேஸ்மெண்ட் ஆனவனே பெரும்பாலும் வந்து கீழே தான் பிரேக் அவுட் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கலாம். எப்போ இதுக்கு கீழே பிரேக் அவுட் பண்ணதோ அப்போ செல் பண்ணணும். என்ன காரணம் அப்படின்னா இந்த இடத்துல நிறைய வந்து ஸ்டாப் லாஸ் ஆர்டர் நிறைய இருக்கும். அது எப்போ கீழே பிரேக் அவுட் பண்ணுதோ ஸ்டாப் லாஸ் ஆர்டர்லாம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஸ்டாப் லாஸ்னால் இங்கே வந்து பை பண்ணியிருப்பாங்க, செல்லிங் ஆர்டர் நிறைய இருக்கும். எப்போ கீழே பிரேக் அவுட் பண்ணுதோ அப்போ எல்லாம் செல் ஆர்டர் ஆயிடும். ஓகேங்களா, அப்போ நிறைய வந்து செல்லிங் ப்ரெஷர். எப்போ இந்த ஹேண்டிலை கீழே பிரேக் அவுட் பண்ணதோ அப்போ வந்து நிறைய செல்லிங் ப்ரெஷர், செல் ஆர்டர் வந்து நிறைய வரும். அப்போ வந்து ப்ரைஸ் வந்து எப்படி மூவ்னு பாருங்கள், இப்படி மூவ் ஆகும். ஓகேங்களா, இங்கே ஒரு லிமிட் ஆர்டர் போட்டு நீங்கள் ட்ரேடிங்கை க்ளோஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதனால் இந்த 2 மூவ் இதுங்க திரும்பவும் என்ன சொல்கிறேன், இங்கே வருங்க, இந்த மாதிரி பண்ணவொடனே பெரும்பாலும் ஸ்டாப் லாஸ் இங்கே போடுவாங்க, இங்கே பை பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. இப்போ ஸ்டாப் லாஸ் நிறைய இங்கே போட்டுருக்கிறது என்னென்னா, பை பண்ணுறவங்க ஸ்டாப் லாஸிங்கன்னா செல்லிங் பண்ணியிருப்பாங்க. ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆச்சுன்னா எல்லாமே செல் ஆகும். அப்படிங்கும்போது எப்போ வந்து இதை பிரேக் அவுட் பண்ணுதோ அப்போ என்ட்ரி எடுக்கிறது ரொம்ப உங்களுக்கு சக்ஸஸாக தரும். ஓகேங்களா, இப்போ இந்த இதை பிரேக் அவுட் பண்ணோடனே இந்த இடத்துல செல் பண்ணிங்கன்னா, ஏன்னா இங்கே ஸ்டாப் லாஸ் நிறைய இருக்கனால ஆட்டோமேட்டிக்காக கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு வந்துருக்கும். இதுவே ரொம்ப கம்மி தான், 2 லேக் மூவ் கிடைக்கும். இன்றைக்கி மார்க்கெட் வந்து இந்த ப்ரைஸ் இந்த இது நடக்கும்போது வந்து மார்க்கெட் மேலே ஏறிட்டு இருந்துச்சு, அதனால் இதோடு நின்றுக்குச்சு. ஓகேங்களா, மார்க்கெட்டுக்கு எதிராகவே இவ்வளோ தூரம் வந்து கீழே இறங்குச்சு. ஓகேங்களா, இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சுது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.